10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Quality factor. Lesson number 4ல resonance series RLC circuit அப்படின்றத இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அதனுடைய கண்டினியூவேஷனல் டாபிக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற குவாலிட்டி ஃபேக்டர். குவாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் மூணு பேரோட ரோலுமே இந்த இடத்துல இன்க்ளூட் ஆகுது. ஸோ ரெசிஸ்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டர் ஆஃப் இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டர் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லா எலக்ட்ரானிக் கூட்ஸையும் நம்ம சீரீஸ் காம்பினேஷனில் கனெக்ட் பண்ணும்போது ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்ததுன்றதை நம்ம தனித்தனியாக பார்த்தோம். ஸோ அது எல்லாத்தையும் காம்பினேஷன் ஆஃப் சீரீஸ் ரெசனன்ஸ் சர்க்கியூட் அப்படின்னு நம்ம கொண்டு வரும்போது RLC இது மூணையும் ஒரு ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ் ஆஃப் அண்ட் EMFோட சீரீஸ் கனெக்ஷனில் கொடுத்துருந்தோம். அப்படி சீரீஸ் கனெக்ஷனில் கொடுக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் என்ன மாதிரியான வோல்டேஜ் ட்ராப் ஆகுது அப்படின்னு சொன்னோம். What is the voltage dropping across the resistor of resistance? அந்த இடத்துல நம்ம V சஃபிக்ஸில் R போட்டோம்னா VR is equal to I into R அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே போல் voltage dropping across the inductor of inductance L அப்படின்னு சொல்லியிருந்தா VL equal to I into XLன்னு சொல்லியிருப்போம். Correspondingly the voltage dropping across the capacitor of capacitance அப்படின்னு சொல்லியிருந்தா VC is equal to I into XC அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த இடத்துல XC அப்படின்றது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், XL அப்படின்றது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், R அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ். ஸோ அக்கார்டிங் டு த ஓம்ஸ் லாவில் தான் இந்த மூணு ஈக்குவேஷனுமே ஃப்ரேம் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் வேல்யூஸை கொண்டு வந்து ஒரு சீரீஸ் காம்பினேஷனில் கனெக்ட் பண்ணும்போது வாட் இஸ் த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி வோல்டேஜ் அண்ட் த கரண்ட் அந்த கான்செப்டை தான் நம்ம படிச்சிருப்போம். நம்ம முன்னாடியே கேள்விப்பட்டிருப்போம் பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்கியூட் மீன்ஸ் த வோல்டேஜ் அண்ட் த கரண்ட் ஆல்வேஸ் இன் ஃபேஸ் வித் ஈச் அதர். அதாவது தெர் இஸ் நோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி டூ இன்டர்ஃபியரிங் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். சப்போஸ் நம்ம இண்டக்டர் ஆஃப் இண்டக்டன்ஸை எடுத்திருந்தோம்னா the voltage leads the current I by the phase angle of pi by 2. அதாவது கெப்பாசிட்டர் சர்க்கியூட்டாக இருக்கும்போது கரண்ட் லீடிங்காக இருக்கும், இண்டக்டர் சர்க்கியூட்டாக இருக்கும்போது வோல்டேஜ் லீடிங்காக இருக்கும்னு சொல்லியிருந்திருப்போம். ஸோ இந்த காம்பினேஷனில் தான் நம்ம அவங்களுடைய குவாலிட்டியை செக் பண்ணுறோம். லுக் ஹியர் இந்த டுடேஸ் டாபிக் quality factor. It is defined as the ratio of voltage across LRC to the applied voltage. அதாவது quality factor அப்படின்றது it is the ratio of the voltage formation அப்படின்னு சொல்லலாம். It is the ratio of voltage formation. Voltage formation அப்படின்றது voltage across LRC. L is the inductor of inductance, C is the capacitor of capacitance அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் LRCக்கும் அப்ளைடு வோல்டேஜுக்கு நம்ம ரேஷியோ எடுத்தோம்னா அதுக்கு பேர் தான் குவாலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ Q ஃபேக்டர் அப்படின்றத சிம்பிளி வி கேன் கால் வோல்டேஜ் அக்ராஸ் LRC பை அப்ளைடு வோல்டேஜ். இங்கே அப்ளைடு வோல்டேஜ் அப்படின்றது யாருன்னா ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் தி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னும் போது அந்த ரெசிஸ்டன்ஸில் தான் வோல்டேஜும் கரண்ட்டும் இன்ஃபேஸ் வித் ஈச் அதராக இருக்குது. அப்போ வோல்டேஜும் கரண்ட்டும் எந்த இடத்துல இன்ஃபேஸ் வித் ஈச் அதராக இருக்கோ அந்த இடத்துல தான் நமக்கு ரெசனன்ஸ் கண்டிஷன் அக்கர் ஆகுது. அப்போ Q ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் ஆஃப் இண்டக்டன்ஸ் ஆர் த கெப்பாசிட்டர் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் டு தி அப்ளைடு வோல்டேஜ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அட் ரெசனன்ஸ் கண்டிஷன், ரெசனன்ஸ் அப்படின்னு சொன்னாலே சேம் ஸ்டேட் ஆஃப் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி சீரீஸ் RLC இன் ரெசனன்ஸ் சர்க்கியூட் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம்.
At resonance condition, the circuit is purely resistive. ஏன் பியூர்லி இண்டக்டிவா இருக்கக்கூடாதா, பியூர்லி கெப்பாசிட்டிவா இருக்கக்கூடாதா அப்படின்ற கொஸ்டின்லாம் இந்த இடத்துல அரைஸ் ஆச்சுன்னா, கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட்லையும் இண்டக்டிவ் சர்க்கியூட்லையும் வோல்டேஜ் அண்ட் த கரண்ட் ஆர் 90 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வோல்டேஜ் ஒரு இடத்துல லீடிங்காக இருக்குது, ஒரு இடத்துல கரண்ட் லீடிங்காக இருக்குது. அப்போ ரெண்டு பேரும் இன்ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 0 அப்படின்றது எங்கே கிடைக்கும்னா நமக்கு ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டில் மட்டும்தான் இது பாசிபிள். அப்போ அட் த ரெசனன்ஸ் கண்டிஷன் த சர்க்கியூட் இஸ் பியூர்லி ரெசிஸ்டிவ். அப்போ பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்னு சொன்னோம் அப்படின்னா த குவாலிட்டி ஃபேக்டர் Q இஸ் ஈக்குவல் டு த வோல்டேஜ் அக்ராஸ் தி L by voltage across the R அப்படின்னு எடுக்கலாம். ஏன் இந்த இடத்துல கெப்பாசிட்டர் நமக்கு வேண்டாமா அப்படின்னு பார்த்தோம்னா, கெப்பாசிட்டர் ஏன் நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்த RLC சீரிஸ் ரெசனன்ஸ் சர்க்கியூட்டில் the difference of VL and VC are 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏன்னா இண்டக்டிவ் சர்க்கியூட்டில் 90 டிகிரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, கெப்பாசிட்டர் சர்க்கியூட்லேயும் 90 டிகிரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ டோட்டலி 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ் பிட்வீன் தி VL அண்ட் தி VC அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த VL அப்படின்றது தான் நமக்கு வந்து பியூர்லி ப்ரீடாமினன்ட்லி இண்டக்டிவ் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம். எங்கன்னா RLC இன் சீரிஸ் சர்க்கியூட்டில். அப்போ Q இஸ் ஈக்குவல் டு VL டிவைடட் பை VR. ஸோ VL டிவைடட் பை VR அப்படின்னு சொன்னோம்னா VL இஸ் ரீப்ளேஸ்டு பை I இன்ட்டு XL அக்கார்டிங் டு த ஓம்ஸ் லா. IM is the maximum current அப்படின்னு அர்த்தம், XL is the inductive reactance அப்படின்னு அர்த்தம். அப்போ இது யாரோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா VL அப்படின்னு நம்ம சொல்லலாம். VL is replaced by IM into XL. Then divide by VR, voltage dropping across the resistor of resistance. VR is equal to IR. IM is the maximum current ன்னு படிக்கலாம். In the numerator as well as the denominator, the IM getting cancelled. Then Q become as எப்படி எழுதலாம், XL divided by R னு எழுதிக்கலாம். அப்போ XL is the inductive reactance, R is the resistor of resistance அப்படின்னு அர்த்தம். இப்போ XL ஓட வேல்யூ எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், according to the resistance offered by the inductor, XL is replaced by omega L. XL is replaced by omega L னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல ஏன் சஃபிக்ஸில் ஆர் போட்டிருக்குன்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அட் ரெசனன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்மால் ஆர் இந்த இடத்துல ரெசனன்ஸ் அப்படின்றத மீன் பண்ணுது. ஸோ ஒமேகா ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் எல்சி. ஸோ இது ஆக்சுவலி எப்படி நமக்கு கிடைச்சது அப்படின்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πfன்னு சொல்லலாம். எஃப் இஸ் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஏசி சிக்னல்னு சொல்லுவோம். ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ எப்படி சொல்லலாம்னா frequency f is equal to 1 by 2 pi into root LC. அப்போ அந்த வேல்யூ கொண்டு நீங்கள் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது ஒமேகா ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் எல்சி அப்படின்னு எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல எப்படி இந்த ஒமேகா ஆரோட வேல்யூ 1 by root LC கிடைக்குது அப்படின்னா the inductive reactance and the capacitive reactance is merely equal to each other. எப்போ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் ஈக்குவல் டு ஈச் அதராக இருக்கோ அந்த இடத்துல நமக்கு வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அட் ரெசனன்ஸ் பிகம் 1 by root ஆஃப் எல்சி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஒமேகா ஆருக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 1 by root LC ஜஸ்ட் சப்ஸ்டியூட் இட் இன்ட்டு எல் டிவைடட் பை ஆர். இப்போ இந்த இடத்துல நியூமரேட்டரோட வேல்யூ டினாமினேட்டரோட வேல்யூ ஸ்கிப் பண்ணுறோம் அப்படின்னா டினாமினேட்டர் இருக்கக்கூடியது ஆர், ஜஸ்ட் கீப் இட் ஆஸ் இட் இஸ். ஸோ படிக்கும் பொழுது டினாமினேட்டருக்கு டினாமினேட்டர் கோஸ் டு தி நியூமரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த இடத்துல நியூமரேட்டர் வேல்யூ ஃப்ராக்ஷனலில் இருக்குது. அதனால் அதை எப்படி எழுதலாம்னா 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் எல்சி இன்ட்டு எல் பை ஆர்னு சொல்லலாம். ஆர் வி கேன் கால் லைக் திஸ் எல் பை ஆர் இன்ட்டு ரூட் ஆஃப் எல்சி. இப்போ சப்போஸ் இந்த எல் நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரூட் ஃபார்மேஷனில் கொடுத்தோம் அப்படின்னா ரூட் எல் இன்ட்டு ரூட் எல்னு எழுதலாம். அப்போ நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ரூட் எல்லுக்கு டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ரூட்டில் இருக்கக்கூடிய எல் கேன்சல் ஆச்சுன்னா மீதி ரூட் ஆஃப் சி மட்டும்தான் இருக்கும். அப்போ நியூமரேட்டரில் ஒரு ரூட் எல் கேன்சல் ஆகிடுச்சு, ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு ரூட் எல் சேர்ந்ததுன்னா ரூட் ஆஃப் எல் பை சின்னு படிக்கலாம். அப்போ ஃபைனலி இந்த Q இஸ் ஈக்குவல் டு 1 by R இன்ட்டு ரூட் ஆஃப் எல் பை சின்னு சொல்லிடலாம்.
ஸோ இதுக்கு பேர் தான் குவாலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு அர்த்தம். So we conclude that the voltage across L or C is greater than the applied voltage at resonance. அதாவது resonance conditionல voltage dropping across the inductor of inductance or voltage dropping across the capacitor of capacitance always greater than that of the applied voltage. Applied voltage is in the form of voltage across the resistor of resistance அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த குவாலிட்டி ஃபேக்டரை வச்சுட்டு how much amount of the electric power present in an AC circuit அப்படின்னு சொல்லலாம். அப்போ பவர் in an AC circuit, பவர்னா என்ன? It is the product of the voltage and current is nothing but electric power. இப்போ power of a circuit is defined as the rate of consumption of electrical energy. அதாவது எவ்வளோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்சியூம் பண்ணுறோமோ அதனுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வேல்யூ தான் பவர் ஆஃப் எ சர்க்கியூட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பவரோட வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது இட் காம்பினேஷன் ஆஃப் சீரீஸ் இண்டக்டிவ் ஆர்எல்சி சர்க்கியூட். ஒய் வி ஆர் காலிங் சீரீஸ் இண்டக்டிவ் ஆர்எல்சி? இன் ஆர்எல்சி இன் சீரீஸ் சர்க்கியூட் predominantly inductive. That's why I am telling in series inductive RLC circuit. அப்போ இந்த இடத்துல அப்ளை பண்ணக்கூடிய அப்ளைடு வோல்டேஜ் அப்படின்றது the alternating source of an EMF, the instantaneous value of the applied EMF V is equal to Vm sin omega t ன்னு சொல்லலாம். Then what about the induced current? I is equal to Im sin omega t plus pi. So plus pi is the phase angle between the two interfering waves or phase angle between V and I. அப்போ இந்த பை அப்படின்றது அடிஷ்னல் ஃபேஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ப்ராடக்ட் ஆஃப் த வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டையும் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் பவர்னு சொல்கிறோம். தென் பவர் P இஸ் ஈக்குவல் டு VI. வியோட வேல்யூ ஐயோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணலாம். வாட் அபவுட் VI? V இஸ் நத்திங் பட் Vm sin omega t. I இஸ் நத்திங் பட் Im sin omega t plus pi. ஸோ ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணும்போது Vm Im sin omega t into sin of omega t plus pi. ஸோ இந்த Vm Im அப்படின்றது அவங்களுடைய மேக்னெட்யூடை சொல்லக்கூடியது. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடியது ஃபேஸ் ஆங்கிளை சொல்லக்கூடியது. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் Vm Im sin omega t into sin of omega t plus pi. இப்போ விதின் த ப்ராக்கெட்டில் ஒமேகா டி ப்ளஸ் பைன்னு சொல்லக்கூடிய ரெண்டு டேர்ம் இருக்குது. ஸோ பை த ஹெல்ப் ஆஃப் trigonometry formula sin of a plus b. இப்போ sin of a plus b is equal to sin a cos b plus cos a sin b ன்னு சொல்லலாம். அப்போ Vm Im keep it as it is, sin omega t also keep as it is, sin of a plus b while expanding sin of omega t cos pi plus cos of omega t into sin pi. So is in the form of sin a cos b plus cos a sin b. Here omega t is the a, pi is b. While read as sin of a plus b is nothing but sin a cos b plus cos a sin b like that. இப்போ இது ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணோம். அப்படி ப்ராடக்ட் பண்ணும் பொழுது sin omega t cos pi plus cos omega t sin piன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் ஆஃப் த வோல்டேஜ் அண்ட் த கரண்ட் அப்படின்னு சொல்கிறது வோல்டேஜ் அண்ட் த கரண்ட் அப்படின்னு சொல்கிறத நம்ம இங்கே எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா sin of omega t cos pi plus cos of omega t sin pi. So just focus it. P is equal to Vm Im while multiplying sin omega t into sin omega t sin square omega t into cos pi. So cos pi into sin omega t sin square omega t, the remaining term while multiplying sin omega t cos omega t into sin pi. ஸோ இங்கே வெளியில் இருக்கக்கூடிய sin omega t எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே இருக்கக்கூடிய டேர்முக்கு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா sin omega t cos omega t into sin pi. இப்போ இந்த இடத்துல நம்ம எக்ஸ்பான்ஷன் கொடுக்கும் பொழுது the average power அப்படின்ற ப்ரொனவுன்சியேஷன் இங்கே கொடுக்கலாம். P is equal to Vm Im cos pi sin square omega t plus sin omega t cos omega t into sin pi. ஆக்சுவலி இந்த இடத்துல cos pi அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூ keep it as it is.
சைன் ஸ்கொயர் ஒமேகா டி. அப்போ சைன் ஸ்கொயர் ஒமேகா டின்றது இந்த இடத்துல எப்படி கொடுக்கலாம்? நம்ம முன்னாடியே சொன்னோம், த ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் த இன்டர்ஃபியரிங் வேவ்ஸ் இன் த இண்டக்டிவ் சர்க்கியூட் இஸ் 90 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ். 90 டிகிரி இஸ் நத்திங் பட் π/2. அப்போ சைன் π/2 ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? சைன் 90 பிகம் as 1 ஸ்கொயர் பிகம் நமக்கு என்ன கிடைக்கும்? ரெண்டு டேர்ம் நமக்கு இந்த இடத்துல காம்பினேஷனில் கொடுக்கும்போது the value of sin square omega t become 1/2. The value of sin square omega t become 1/2 and the product of sin omega t into cos omega t equal to 0. ஸோ அப்போ அந்த செகண்ட் டேர்ம் என்ன ஆகிடும்? ஸ்கிப் ஆகிடும். ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ the PAV is nothing but average power அப்படின்னு படிக்கலாம். அப்போ ஆவரேஜ் பவர் அப்படின்னு சொன்னால் Vm Im cos π இன்ட்டு 1/2. அப்போ இந்த டேர்மே ஸ்கிப் ஆகிடும். அப்போ Vm Im cos π இன்ட்டு 1/2ன்னு எழுதலாம். இந்த 2வை ரெண்டாக உடைச்சோம் அப்படின்னா √2 இன்ட்டு √2ன்னு பிரிக்கலாம். அப்படி பிரிக்கும் பொழுது Vm/√2 இன்ட்டு Im/√2 இன்ட்டு cos π அப்படின்னு எழுதலாம். அப்போ Vm/√2 is nothing but Vrms. Im/√2 is nothing but Irms into cos π ன்னு படிப்போம். So RMS is nothing but root means square value அப்படின்னு அர்த்தம். We conclude that the average power is equal to the Vrms Irms into cos π. அப்போ average power ஓட ஃபார்முலா வேணும் அப்படின்னு கேட்டால் PAV is equal to Vrms Irms cos π ன்னு சொல்லலாம். அப்போ PAV is nothing but average power. The product of the Vrms into Irms is nothing but apparent power அப்படின்னு ரீட் பண்ணலாம். அப்போ what about cos π? Cos π is nothing but power factor. இப்போ என்ன சொல்லியிருக்கோம்? PAV அப்படின்றது average power, Vrms into Irms உடைய ப்ராடக்ட் apparent power, cos π ஓட வேல்யூ power factor அப்படின்னு படிப்போம். We want the formula for power factor. Then power factor is equal to the average power by apparent power னு ரீட் பண்ணலாம். ஏன்னா average power வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு, apparent power ப்ராடக்ட்ல இருக்கு. ப்ராடக்ட்ல இருக்கிற வேல்யூ ஆப்போசிட் சைடு கொண்டு போனோம்னா டினாமினேட்டராக மாறிடும். ஸோ அப்போ நியூமரேட்டர் டு த டினாமினேட்டர் இஸ் ஈக்குவல் டு தி cos π. ஸோ த ஆவரேஜ் பவர் ஆஃப் an AC is also known as ட்ரூ பவர் ஆஃப் த சர்க்கியூட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த ஆவரேஜ் பவர் தான் ட்ரூ பவர் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த லாஜிக்கை கொண்டு போயிட்டு ரெசிஸ்டிவ் சர்க்கியூட், இண்டக்டிவ் சர்க்கியூட், கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட், RLC சர்க்கியூட், RLC அட் ரெசனன்ஸ் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 டிஃப்ரெண்ட் கேசஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ தீஸ் 5 ஆர் known as the ஸ்பெஷல் கேசஸ் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் while considering purely resistive circuit, என்ன சொல்லிடலாம்? பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்கியூட். ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்னு சொல்லும் போதே நமக்கு நேராக மைண்டில் என்ன வரணும் அப்படின்னா வோல்டேஜ் அண்ட் த கரண்ட் ஆர் இன் ஃபேஸ் வித் ஈச் அதர்னு கொண்டு வரணும் நம்மளோட மைண்டுக்கு. அதாவது வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸே இல்லை. ஸோ த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ இன்டர்ஃபியரிங் வேவ்ஸ் இஸ் நத்திங் பட் 0. அப்போ 0ன்னு சொல்லக்கூடிய வேல்யூ நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஃபேஸ் ஆங்கிளோட வேல்யூ 0. Phase angle is nothing but omega t or phase angle is nothing but pi. அப்போ பையோட வேல்யூக்கு நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம்? 0ன்னு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோன்னா cos பையோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். ஏன்னா cos 0வோட வேல்யூ 1ன்னு கிடைக்கலாம். அப்போ cos 0வோட வேல்யூ 1 அப்படின்னா 1 into Vrms into Irms become Vrms into Irms. ஸோ பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டாக எப்போ இருக்கோ அந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும்? The average power PAV is equal to Vrms into Irms னு சொல்லலாம். சப்போஸ் பியூர்லி இண்டக்டிவ் சர்க்கியூட்னு எடுத்தா என்ன கிடைக்கும்? இண்டக்டிவ் சர்க்கியூட்ல என்ன சொல்லியிருக்கிறோம்? π/2 is the phase difference. அப்போ π/2 is the phase difference அப்படின்னா cos of π/2 must be 0. அப்போ cos of pi is equal to 0. 0 into anything 0. So the average power is equal to 0. சப்போஸ் நம்ம கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? அப்பவும் அதே தான் கிடைக்கும்.
ஏன்னா கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட்லேயும் வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள ஃபேஸ் டிஃப்ரென்ஸு அதே 90 தான். அப்போ பியூர்லி ரெசிஸ்டிவாக இருந்தாலும் சரி, பியூர்லி கெப்பாசிட்டிவாக இருந்தால் பியூர்லி ரெசிஸ்டிவ் அப்படின்னா ஆவரேஜ் பவர் ஈக்குவல் டு விஆர்எம்எஸ் இன்ட்டு ஐஆர்எம்எஸ். Purely inductive or purely capacitive means the average power definitely becomes 0 only. What about series RLC circuit? In series RLC circuit means the phase difference between the voltage and the current is pi is equal to tan inverse of XL minus XC by R nu சொல்லலாம். What is the meaning for XL minus XC? XL is the inductive reactance, XC is the capacitive reactance. The difference of XL minus XC is nothing but net reactance அப்படினு சொல்லலாம். What about R? R is the resistor of resistance. அப்ப it is the ratio of net reactance by the resistance is nothing but tan pi. Or we want the value for pi only means pi is equal to tan inverse of XL minus XC by R னு படிக்கலாம். அப்போ சீரீஸ் ஆர்எல்சி சர்க்கியூட்டாக இருந்தால் ஆவரேஜ் பவரோட வேல்யூ என்ன கிடைக்குன்னா PAV is equal to VRMS IRMS cos phi. அந்த ஃபார்முலாவை அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த காஸ் பையோட வேல்யூ நமக்கு டைரெக்டாக கிடைக்கல. இந்த பையோட வேல்யூவில் யாரெல்லாம் இருக்காங்க? இண்டக்டர், கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், இந்த 3 பேருடைய ரோலுமே இருக்குது. அப்போ 3 பேருக்குமான காம்பினேஷனில் கிடைக்கக்கூடிய ஃபேஸ் ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை கொண்டு வந்து இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்போஸ் அந்த சீரீஸ் ஆர்எல்சி சர்க்கியூட்டே ரெசனன்ஸ் கண்டிஷனில் இருந்தால் என்ன நடக்கும்? ரெசனன்ஸ் அப்படின்னா நம்ம சொல்லிட்டோம் 4 காம்பினேஷனில் சொல்லலாம். ரெசனன்ஸ் அப்படின்றது ரெசனன்ஸ் இஸ் நத்திங் பட் சேம் ஸ்டேட் ஆஃப் வைப்ரேஷன் படிக்கிறோம். எப்போல்லாம் சொல்ல முடியும்? The phase difference between the voltage and the current is 0. அதாவது V is in phase with I அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு பேரு resonance. XL is equal to XC. That means inductive reactance is merely equal to the capacitive reactance அப்படின்னு சொன்னாலும் என்னதான் கிடைக்கும்? ரெசனன்ஸாக தான் இருக்க முடியும். XL equal to XC. Or we can call omega L is equal to 1 by omega C அப்படியும் சொல்லலாம். What is that? Omega L is equal to 1 by omega C. ஸோ இந்த கண்டிஷன்லையும் நமக்கு என்னவா தான் இருக்கும்? ரெசனன்ஸாக தான் இருக்கும். அப்போ சீரீஸ் ஆர்எல்சி அட் ரெசனன்ஸ் மீன்ஸ் the cos phi equal to 1. அப்போ காஸ் பையோட வேல்யூ 1 இருக்கும் பட்சத்தில் PAV அப்படின்னு சொல்லக்கூடிய ஆவரேஜ் பவர் must be equal to the product of the VRMS into IRMS னு சொல்லலாம். அப்போ இந்த 4 ஸ்பெஷல் கேசஸையும் நம்ம ஆவரேஜ் பவருடைய ஃபார்முலாவில் இருந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாட்லெஸ் கரண்ட். வாட் அப்படின்னு சொன்னாலே நம்ம நேராக பவருக்கு தான் போவோம். ஏன்னா the unit of power is nothing but watt அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன வாட்லெஸ் கரண்ட்டு? வாட்லெஸ் அப்படின்றது இந்த இடத்துல no power will be consumed by it. அதாவது பவர் கன்சம்ஷன் வந்து எப்போ ஜீரோவாக இருக்கோ அதுக்கு பேர் தான் நம்ம வாட்லெஸ் கரண்ட்டுன்னு சொல்ல முடியும். இப்போ அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ we have to consider the voltage and the current is in the formation of the root mean square value. அதாவது RMS value of voltage and currentக்கு எவ்வளோ ஃபேஸ் ஆங்கிள் நமக்கு இருக்கும். So let us consider along the x-axis the value of current is flowing. That means IRMS taking along the x-axis அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ IRMS ஓட வேல்யூ x-axisல எடுக்கிறோம் அப்படின்னா VRMS அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூவை y-axisல எடுக்கிறோமா? No, it's not like that. It is the resultant value. Resultant அப்படின்றது நம்ம பார்த்துருப்போம். வோல்டேஜ், கரண்ட் இந்த 2 வேல்யூமே ரெசிஸ்டர்லையும் இருக்கும், கெப்பாசிட்டர்லையும் இருக்கும், இண்டக்டர்லையும் இருக்கும். 3 ரெசிஸ்டரையும் 3 காம்போனண்ட்டையும் ஒரு சேர அட்டிய டைமில் நம்ம சீரீஸ் காம்பினேஷனில் கொடுத்தோம் அப்படின்னா எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்குறோம். அப்போ IRMS அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூக்கும் VRMS அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூக்கும் நமக்கு எவ்வளோ ஃபேஸ் ஆங்கிள் இருக்குது அப்படின்னு பார்த்தா பை அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கிடைக்குது. அப்போ phi is the phase difference between the VRMS and the IRMS. அப்போ இந்த VRMS அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூவே
பை அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஸ் ஆங்கிளில் ஐஆர்எம்எஸோட மேக் ஆயிருக்கு. அப்போ ஐஆர்எம்எஸோட மேக் ஆகும் பொழுது இந்த ஐஆர்எம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் த கரண்ட் ஸ்பிளிட்டிங் இன்டு டூ காம்பனன்ட்ஸ். என்னவா ஸ்பிளிட் ஆகுது? ரெண்டு காம்பனண்ட்டாக ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஸோ ஐல் ஸ்பிளிட்டிங் ஐஆர்எம்எஸ். IRMS sin pi is the vertical component. IRMS cos pi is the horizontal component. அப்போ is it horizontal or vertical, whatever it may be, while the IRMS is splitting into two components, it will be splitting IRMS cos pi and IRMS sin pi. அப்போ cos pi, where the places pi is present, the nearby component is cos pi, far away component is sin pi. Like this also we can call. So IRMS cos pi is in phase with the voltage. இப்போ இந்த ரெண்டாவது டயக்ராமில் அதை நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்க. IRMS cos pi அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூ விஆர்எம்எஸோட நம்ம என்ன பண்ணிருக்கு? இன் ஃபேஸில் ஆக்ட் ஆயிருக்கு. ஏன்னா ஐஆர்எம்எஸ் அப்படின்றது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கு. அவே ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல விஆர்எம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூவை இந்த முதல் டயக்ராமில் நம்ம ட்ரா பண்ணி காமிச்சிருக்கிறோம். அந்த டயக்ராமில் இருக்கக்கூடிய விஆர்எம்எஸ் இங்கே இருக்கிறதா மைண்டில் செட் பண்ணிக்க. அப்போ விஆர்எம்எஸோட வேல்யூ எந்த பாத்தில் ட்ராவல் ஆயிருக்கோ அதே பாத்தில் தான் ஐஆர்எம்எஸ் காஸ் பையும் ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ போத் ஆர் இன் ஃபேஸ் வித் ஈச் அதர். ஸோ ஐஆர்எம்எஸ் காஸ் பை இஸ் இன் ஃபேஸ் வித் த வோல்டேஜ் மீன் இட் வில் பி கால்ட் ஆஸ் வாட் ஃபுல் கரண்ட். இது என்ன படிக்கலாம்? வாட் ஃபுல் கரண்ட்னு படிக்கலாம். Suppose the IRMS sin pi as a phase of pi by 2 with the voltage. ஏன்னா இந்த விஆர்எம்எஸ் அப்படின்ற பாத்து எங்கே ட்ராவல் ஆயிருக்கோ அதுக்கு எக்ஸாக்டாக பர்பண்டிகுலரில் தான் ஐஆர்எம்எஸ் சைன் பை ட்ராவல் ஆயிருக்கு. அப்போ இதனுடைய ஃபேஸ் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா பை பை 2ன்னு சொல்லக்கூடிய 90 டிகிரி இருக்கலாம். அப்போ அந்த 90 டிகிரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால இட் கால்ட் ஆஸ் வாட்லெஸ் கரண்ட். அப்போ எங்கே ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கோ அந்த இடத்துல வாட்லெஸ் ப்ரொடியூஸ் ஆகும். எங்கே ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஜீரோவாக இருக்கோ அந்த இடத்துல வாட்ஃபுல் கரண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ வி கன்க்ளூட் தட் த கான்செப்ட் த கரண்ட் இன் அன் ஏசி சர்க்யூட் இட் செட் டு பி வாட்லெஸ் கரண்ட் இஃப் த பவர் பை இட் இஸ் ஜீரோ. அதாவது எவ்வளோ கரண்ட் வந்து ஏசி சர்க்யூட்டில் ட்ராவல் ஆகுதோ அந்த கரண்ட்டுக்கு பேர் வாட்லெஸ் கரண்ட். எப்போ சொல்ல முடியும்? The circuit consumed by the power is called as zero. அதை எடுத்துக்கக்கூடிய பவர் வந்து ஜீரோவா இருக்கும் பட்சத்தில் we can call watless current அப்படின்னு சொல்லலாம். அப்போ watless current அப்படின்னா voltage and the current are 90 degree out of phase. Wattful current அப்படின்னா voltage and the current are in phase with each other. The meaning of in phase is nothing but the phase difference between the two interfering waves is zero. That's all.